Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 8. Future as inevitable fact. அதாவது தவிர்க்க முடியாத எதிர்கால உண்மைகளை அல்லது நிகழ்வுகளை வெளிப்படுத்த will என்னும் மாடல் verb பயன்படுத்துவோம். These are the things that cannot be changed. உங்களால மாற்றி அமைக்கவே முடியாது. உதாரணங்கள் பார்ப்போமா? Let's start. வருகிற டிசம்பர் எனக்கு வயது 40. உங்களால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல. எப்படியோ டிசம்பர் வந்தோன்னு உங்களோட வயது 40. யாராலையுமே மாற்றி அமைக்க முடியாது. அப்போ இங்கே நாங்க கட்டாயம் will என்கின்ற மாடல் வெர்பை தான் பயன்படுத்தி ஆகணும். சொல்லி பார்ப்போமா? I will be 40 in December. I will be 40 in December. சுருக்க வடிவம் பயன்படுத்துவோமா? I'll be 40 in December. Again, I'll be 40 in December. வருகிற மே 8ஆம் தேதி எனது வயது 32. இது எப்படி சொல்லலாம்? Very good. I will be 32 on 8th May. I will be 32 on 8th May. இங்கே சுருக்க வடிவம் பயன்படுத்தி சொல்லி பார்ப்போம். I will be 32 on 8th May. I will be 32 on 8th May. அவள் 6 மணிக்கு வேலையை முடிப்பாள். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வேலை. ஆகவே 6 மணிக்கு தான் முடித்தாக வேண்டும். That cannot be changed. ஆதலால் will என்கின்ற மாடல் verb பயன்படுத்த வேண்டும். She will finish her work at 6 p.m. Again, she will finish her work at 6 p.m. அவள் தன்னுடைய புதிய வேலைக்காக புதிய பேக் வாங்குவாள். அப்போ இதுவும் புதிய வேலைக்கு நாம எல்லாரும் போய்க்கு புதுசு கொண்டு போக விரும்புவோம், தவிர்க்க முடியாதது. ஆகவே என்ன பயன்படுத்துவோம்? will. She will buy a new bag for her new job. She will buy a new bag for her new job. Again, she will buy a new bag for her new job. சீதா அவளுடைய கல்லூரியை 2 வருடத்தில் முடிப்பாள். உங்களுக்கு தெரியும் கல்லூரி படிப்புகள் இத்தனை வருடம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அத்தனை வருடத்தில் நாங்க முடிச்சாவோம் இல்லையா? அப்போ இங்கும் நாம் will என்கின்ற மாடல் பயன்படுத்துவோம். சீதா will finish her college in 2 years. Sita will finish her college in 2 years. Again, Sita will finish her college in 2 years. அவர்கள் அடுத்த கிழமை ஒரு பரீட்சைக்காக படிப்பார்கள்.
பரீட்சை இருக்கண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் படிப்பாங்க, தவிர்த்துட்டு நாம இருக்க முடியாது. அதனால் will என்கின்ற modal verb. They will study for a test next week. They will study for a test next week. இன்னும் சுருக்க வடிவம் பயன்படுத்தினோமானால் எப்படி சொல்ல வேண்டும்? They'll study for a test next week. அவன் ஒரு பிரபல சதுரங்க விளையாட்டு வீரனாக வருவான். ஒரு ஆளை பார்க்குறீங்க, ரொம்ப பயிற்சி எடுக்கிறார், அதே மாதிரி நன்கு விளையாடுறார். அப்போ that is damn sure, மாற்றி அமைக்கவே முடியாது. ஏன்? அந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறார், நன்றாக விளையாடுகிறார். அப்போ உறுதியா உங்களால சொல்ல முடியும். எப்படி சொல்றீங்க? He will be a famous chess player. He will be a famous chess player. Again, he will be a famous chess player. He will be a famous chess player. கார் ரொம்ப அழுக்கா இருக்கு. அவன் வார இறுதியில் காரை சுத்தம் செய்வான். ரொம்ப அழுக்கா இருக்கு, காரை சுத்தம் செய்ய வேண்டியது இங்கு ஒரு inevitable fact ஆக வருகிறது. அப்போ இங்கும் நாம் என்ன பயன்படுத்துவோம்? Well done, you got it. Will என்கின்ற modal verb. The car is too dirty. The car is too dirty. He will clean the car this weekend. He will clean the car this weekend. Again, he'll clean the car this weekend. அவளுடைய பேரன் பேத்தி உடல் நலமின்றி உள்ளனர். அவள் அவர்களை சென்று பார்ப்பாள். அப்போ யாராவது உடல் நலமின்றி இருந்தால் நாம் அவர்களை சென்று பார்ப்பது ஒரு கட்டாயமான நிகழ்வாக, அதாவது தவிர்க்க முடியாத நிகழ்வாக மாறிவிடுகிறது. அதனால் இங்கும் நாம் will என்கின்ற modal verb பயன்படுத்தியே ஆகலாம். Her grandparents are sick. Her grandparents are sick. She will visit them. She will visit them. Again, she will visit them. Now, this is the time for you. அடுத்த கிழமை அவனுடைய வயது 25. அவன் வேலையை 5 மணிக்கு முடிப்பான். அவள் வேலையை எப்போ முடிப்பாள்? நாளை மழை பெய்யும். நாளை மழை பெய்யுமா? விடைகளை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Don't worry about the mistakes. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.